இப்ப நாங்க உங்க எதிரி இல்ல. என்ன? உன்னால ஒரு காரியம் ஆகணும். சிலம்பம் போட்டியில நீ பிரபுவை எப்படியாவது தோக்கடிக்கணும். ஆனா பிரபு உன் தம்பியாச்சே. அவன் பொண்டாட்டி எனக்கு எதிரியாச்சே. புரியலையே. சத்யா எஸ்ஐ ஆகிறதுக்கு தான் இங்க வந்திருக்கா. ஆஹா. அவ எஸ்ஐ ஆக கூடாது. நீ பிரபுவை தோக்கடிச்சா சத்யா உன் வீட்டு வேலைக்காரி ஆயிடுவா. அதுக்கப்புறம் அவ ஆசைப்பட்டது என்னைக்குமே நடக்காது. என்ன சொல்ற? நீ சொல்லிதான் பிரபுவை தோக்கடிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. எப்படியும் அவன் என்கிட்ட தோக்க தான் போறான். என் முன்னாடி அவன்லாம் ஒரு தூசு. கிளம்பு கிளம்பு. அதுக்குல்ல திருவிழா அன்னைக்கு வந்து அண்ணனோட ஆட்டத்தை பாரு. சும்மா அனல் பறக்கும். விவரம் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. போங்க போங்க. வாரிதா. அம்மா இப்படி சத்து மாமா. நல்லா சுத்து மாமா. சூப்பர் மாமா. அப்படிதான் கலக்கு மாமா. அமுல் பேபி சிலம்பம் சூப்பரா சுத்துறிய. பின்ன அந்த மாடசாமி ஜெயிக்க வேணாமா? அதான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா ஆல்ரெடி ட்ரைனிங் பண்ண மாதிரி செம்மையா பண்றிய. பின்ன பெரியம்மா சொன்ன மாதிரியே சிலம்பம் அண்ணனோட ரத்தத்திலேயே இருக்கு. இல்லனா சும்மா கம்பை இப்படி சுத்த முடியுமா? இல்லனா எல்லாம் ஓகே தான். ஆனா ஒரே ஒரு குறை. என்ன ரோடி பேபி? இப்படி தனியா சிலம்பம் சுத்தி என்ன பண்றது? எதிர்த்து ஒரு ஜோடியோட விளையாடினாதானே உன் திறமை என்னன்னு தெரியும். அப்ப நான் அந்த மாடசாமி தான் வர சொல்லணும். அவன் என்னத்துக்கு அமுல் பேபி? என்னன்ற போது உன்கிட்டயா? ரோடி பேபி உனக்கு சிலம்பம் தெரியுமா? ஏதோ சினிமா ஷூட்டிங்ல கொஞ்சம் கத்துன ஞாபகம் இருக்கு. மோதுவமா? ஓ ஓகே ஐ அம் ரெடி. இந்தா பிரபு, நீ உனக்கு சமமான ஆளோட சேர்ந்து பயிற்சி செஞ்சா உன் திறமை அதிகமாகும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி கத்துக்குட்டிங்களோட போதுனா இருக்கிற திறமையும் போயிடாது. அப்புறம் மாடசாமி கிட்ட தோத்து உன் மானம் தான் போக போகுது. எனக்கு திறமை இருக்குதான்னு எனக்கு தெரியும், அமுல் பேபிக்கு தெரியும். வேடிக்கை பாக்குற உங்களுக்கு எல்லாம் தெரியாது. விடுங்க சித்தி. அடிதடிங்கிறது சத்யாவோட ரத்தத்திலேயே ஊர்னது. அது புருஷனா இருந்தாலும் பரவாயில்லன்னு கிளம்பிட்டான். பாத்து பிரபு, மாடசாமி நினைச்சு இவன் மண்டைய உடைச்சிட போற. அமுல் பேபியோ சொல்ல குட்டியா யாராவது ஜெயிக்க முடியுமா? நீ சிலம்பத்துல ஜெயிக்கிற, நான் செலக்ஷன்ல ஜெயிக்கிறேன். ஓகே சூப்பர் டபுள் ஓகே. சரி இந்தா. எல்லூருண்ட எதுக்கு? வாத்தியார ஐஸ் வைக்கிறதுக்கு. அவருக்கு எல்லூருண்டனா உசுறான். செல்வி அக்கா சொல்லிச்சு. அதான் எடுத்துன்னு போறேன். சரி இந்தா. நாம சாப்பிடறதுக்கு முன்னாடி முதல்ல சாமிக்கு படையல் வைப்போல. ஆமா. எனக்கு நீ தானே சாமி. அதான் நீ முதல்ல சாப்பிடு. அதுக்கப்புறம் நான் அதை கொண்டு போறேன். நான் உனக்கு சாமியா? ஆமா, காதல் சாமி. இந்தா சாப்பிடு. ரவுடி பேபி, கம்பு சுத்தி கையெல்லாம் அழுக்கா இருக்கு, நீயே ஊட்டி விட. பாரா
ஊட்டி விடுறதுக்கு நீ என்ன இன்னும் குழந்தையா அமுல் பேபி? நீ ஏன் பேபின்னு சொல்லிட்ட? அப்ப நான் பேபி தானே, ஊட்டி விடு. எனக்கு டைம் ஆச்சு அமுல் பேபி, பேசாம சாப்பிடுந்தா. ஓ அப்படியா? அப்ப நீயே வச்சுக்கோ போ. அப்ப நீ வச்ச படையல் சாமிக்கே பிடிக்கல, எனக்கு வேணாம் போ. வர உன் டார்ச்சர் தாங்க முடியல. நீ அமுல் பேபி இல்ல, அடம் புடிக்கிற பேபி. சரி விடுற, வாய்த்தா. என்ன வாய் முட்டா? வாய்த்தரா. திறக்க மாட்டேன். நீ கையால ஊட்டி விட கூடாது, அப்புறம் உன் வாயால ஊட்டி விடு. அமுல் பேபி, அமுல் பேபி ஊட்டி விடு. சாமி படையலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போ. எப்படி பேபி? சாமி ரொம்ப கெட்ட சாமியா இருக்குது, வேணாம். சரி போ, கையில விட்டு. குட் பாய். என்னத்துக்கு அமுல் பேபி கடிரா? ஓ அது வரலா? நான் எள்ளு உண்டை உன்ன குச்சி விட்டுருக்கான்னு ஆமா ஆமா, நினைச்சேன். நல்ல நடிப்பு 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 நீ. நான் நடிப்பேனா? ம். ரவுடி பேபி, நான் உனக்கு எள்ளு உண்டை ஊட்டி விடுறேன். ஒண்ணும் வேணாம். ஏன்? இப்படியே பயிற்சிக்கு போகாம ஆள் ஆளு மாத்தி மாத்தி விட்டு இருந்தா வாத்தியார் இத்த வச்சு என்ன அடிச்சு ஓட விட்டுருவாரு. போதும், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். பை பை பை. ரவுடி பேபி. என்ன? ஆமா, நான் உன்னை சிலம்பத்துல ஜெயிச்சேன்ல, ம், அதுக்கு எந்த கிஃப்டும் கிடையாதா? நானே தோத்தவ என்னாண்ட போய் கேக்குறிய. ஐயா, ஏன் லேட்டு? பசங்க பாதி பயிற்சியை முடிச்சிட்டாங்க. ஐயா இனிமே நான் கரெக்டா வந்துருவேன். ஐயா, நான் உங்களுக்கு பிடிச்சது ஒண்ணு கொண்டாந்துக்கிறேன். என்ன? எல்லூருண்டா. இத்த நானே விடிய விடிய கண் முழிச்சு செஞ்சேங்க ஐயா. எடுத்துக்கோங்க. முண்டா, நீ பயிற்சி செய்ய வந்தியா இல்ல எல்லூருண்ட செய்ய வந்தியா? தண்டம் தண்டம். செஞ்சிட்டீங்களா செல்வி அக்கா? ஏய், அங்க என்ன திரும்பி நின்னு முணங்கிட்டு இருக்க? போ, போய் ஓரமா உட்காந்து எல்லோருண்ட தின்னுட்டு வீட்டுக்கு போ. ஐயா மஞ்சிருங்க ஐயா, நான் பயிற்சிக்கு ரெடி ஆகுறேன். பயிற்சிக்கே நேரத்தை தவற விடுற, போட்டியில எப்படி நேரத்தோட ஜெயிப்பேன்? ஐயா இதுக்கப்புறம் நான் நேரத்துல வந்துடுறேன் ஐயா. சரி, இன்னைக்கு நான் கொடுக்க போற பயிற்சி மிக முக்கியமானது. இதுல உன் உடல் பலத்தை விட உன் புத்திசாலித்தனமும் தெரியணும். என்னது இது? ஆள் வேலையே படல. அத்தாடி, இது வெய் ஓட்டமெல்லாம் இருக்கு. பார்த்தேன், உன் காலு தரையில பட்டும் படாம சீரா போச்சு. நாளைக்கு கால் மட்டும் இல்ல, மொத்த உடம்பும் அந்தரத்துல போற மாதிரி ஒரு பயிற்சி இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து பெரிய வீட்டுக்கு போயிட்டு தான் எங்க வீட்டுக்கு போகணும்னு வந்திருக்கோம். என் பொண்ணு கிளம்பும் போதே பெரிய வீட்டுல வச்சு பெரிய வீட்டு மருமக தான் குழந்தைக்கு பேர் வைக்கணும்னு தெளிவா சொல்லிட்டா. ஆமாமா, நீங்க இல்லன்னா நாங்க இல்ல. என் குழந்தைய காப்பாத்தின நீங்க தான் அதுக்கு ஒரு பேரையும் வைக்கணும். இந்தாங்கம்மா, குழந்தைக்கு பேர் வைங்க. ஐயோ நானா? மாட்டேன். அத்தைய வைக்க சொல்லுங்க, அவங்கதான் வீட்டுல பெரியவங்க. சத்யா, அவங்க உன்னை தேடிதான் வந்திருக்காங்க. நீ செஞ்ச காரியம் உன்னை பெரிய மனுஷி ஆக்கியிருக்க. 10 மாசம் சுமந்து பெத்த தாம் புள்ளைக்கு ஒன்ன பேரு வைக்க சொல்றாங்கன்னா
அவங்க உன்னையும் ஒரு தாய் ஸ்தானத்துல வச்சு பாக்குறாங்கன்னு தான் அர்த்தம். நாம செய்யற செயல்தான் நம்மள பெரியவங்களாக்கும். நீயே குழந்தைக்கு பேரு வைமா. என்னத்த நான் போய் அதான் பெரியவங்க சொல்றாங்கல்ல, வைங்க அண்ணி. ரவுடி பேபி பேர் வை. சரி. செல்வி, அம்மா. தேன் எடுத்துக்கோமா. சரிங்கம்மா. இப்பெல்லாம் குழந்தைக்கு பேர் வைப்பா, அத நம்ம பாத்துட்டு இருக்கணுமா? நான் கிளம்புறேன். சித்தி இருங்க, அவளை பார்த்து நாம ஓடக்கூடாது, அவளைதான் ஓட விடணும். எப்படி இப்படி சொன்னிய பேர் வச்சு அவ பெரிய மனுஷியா போறாங்க, அப்படியா? பேரு வச்சாதானே. சத்யா, குழந்தைய வாங்கிக்கமா. அண்ணி ரவுடி பேபி பேர் வை. வாங்கிக்கோங்க. போலீஸ் ஆகணும், அதான் என்னோட ஆசை. நீங்க போலீஸ் ஆன உடனே தாத்தா மேல கார் அடிச்சவங்கள நீங்க கண்டுபிடிக்கணும். கோல்டு மெடல் உன் கைக்கு வந்தாதான் நீ போலீஸ் ஆகிறதுக்கு என்னோட முழு சம்மதமும் கிடைக்கும். பிரபு சிலம்பு சண்டையில தோத்துட்டா சத்யா உன் வீட்டுல வேலை செய்வான். உன்னை எஸ்ஐயாக நான் விட மாட்டேன். கூடிய சீக்கிரம் உன்னை வீட்டை விட்டே துரத்துறேன். அதையும் பாத்துலாம். நான் நிச்சயமா போலீஸ் ஆவேன். அத்தையாண்ட நல்ல மருமகன்ற பேரையும் எடுப்பேன். என் அமுல் பேபியோட சந்தோஷமா வாழ இது சவால். இந்த செவத்தை தாண்டறதுக்கு தான் அந்த பயிற்சி எடுத்துட்டு இருக்காளா? இவ உக்கிரமா உழைக்கிறத பார்த்தா செவத்தை ஜம்ப் பண்ணிடுவா போல இருக்கே.
இவ என்னமா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா? அவ பிரபுக்காக இதை விட ஒசரமா கூட தாண்டுவா. ஏ சத்யா, நீ என்னதான் ஜம்ப் பண்ணாலும் மாடசாமி வீட்டுக்கு வேலைக்காரியா தான் போவ. அண்ணி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ரோடி பேபி செய்யறது எல்லாமே ஸ்பெஷல் தானே. என்ன ரோடி பேபி? பாத்தீங்களா சித்தி சத்யாவோட நடிப்ப? ராத்திரி யாருக்கும் தெரியாம செவுத்த தாண்டி பயிற்சி எடுக்கிறது, காலையில ஒண்ணும் தெரியாத மாதிரி சோறாக்குறது. ஒன்னா நம்பர் திருடியா இருக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நடிப்புன்னு பாக்கலாம். சரி வா. அண்ணி, என்ன இது? ராகி தோசை. தோசை கருகிச்ச அமுல் பேபி. என்ன பண்ற அமுல் பேபி? கேழ்வரகு தோசையை தேடிட்டு இருக்கேன். சத்யா ரெடியா? ரெடி அத்தை. அத்தை, ராகி தோசைய நானே தான் சுட்டேன். நீதான் சுடணும். பின்ன தோசையை ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்கு இங்க என்ன கடையா இருக்கு? அமுல் பேபி, தண்ணி குடி. அமுல் பேபி, தண்ணி குடி. இந்தா, பார்த்து சாப்பிட மாட்டியா? தண்ணி குடி. அண்ணி, பாத்தீங்களா பெரியம்மா அண்ணன் மேல காட்டுற பாசத்தை? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். கோச், ஹலோ, சொல்லுங்க கோச். போலீஸ் செலக்ஷனுக்கு தேதி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் 4 நாள் தான் இருக்கு சத்யா. அப்படியா? ஆமா. எங்க இருக்க? பிராக்டிஸ் பண்றியா இல்லையா? அதுக்குதான் ஊருக்கு வந்துக்கிறேன் கோச். நல்லா பயிற்சி எத்தனாரு. ஊர்லயா? எப்ப இங்க வருவ? திருவிழாலாம் முடிஞ்சு இன்னும் ஒரு 2 நாள்ல வந்துருவேன். சரி, சீக்கிரம் வா. சரி கோச். ஓகே. பனைமரத்துல ஏறிட்டேன்னா கைத்துல ஏறுறது ரொம்ப சுலபம். ஏறு பாப்போம். சரிங்க. ஒரு நிமிஷம். உனக்கு ஒரு தடவை தான் வாய்ப்பு. பாதி ஏறி இடையில இறங்கி தரையில கால் வைக்க கூடாது. அப்படி தரையில காலை வச்சா நீ தோத்ததா அர்த்தம். பனைமரம் ஏறுறது சாதாரண விஷயம் இல்ல. மரம் சொரசொரப்பா இருக்கும். கைக்கு வாகா அடங்காது. உடம்போட மொத்த வெயிட்டியும் கையில தாங்கிதான் மேல ஏறணும். உயிர் போய் உயிர் வரும். மன வலிமை ரொம்ப முக்கியம். ஏற போற தூரத்தை மனசு அளந்துட்டே இருக்கணும். கையும் காலும் கடந்துட்டே இருக்கணும். கொஞ்சம் பிசங்கினாலும் கீழே விழுந்துருவேன். லட்சம் பேரை தாண்டி கோல்ட் மெடல் அடிக்கணும்ன்ற வெறி இருந்தாதான் உன்னால இதுல ஏறி சாதிக்க முடியும். பாக்குறேன் உன் வைராகியத்தை. என்ன யோசிக்கிற? இது முடியாதுன்னா உன்னால எஸ்ஐ ஆக முடியாது. நீ பாதியில இறங்கினா இனிமே நான் உனக்கு பயிற்சி கொடுக்க மாட்டேன். போ.
இதுதாம்மா. சிலைக்கு கண்ணு வச்சு துணியால மூடி வச்சிருக்கேன். ஆத்தாவோட பார்வை முதல்ல உன் மேலதான் படணும். உன் வேண்டுதல தான் முதல்ல ஏத்து ஆத்தா நிறைவேற்றி வைப்பாமா. கோவில் பூஜைக்கு முன்னாடி என்னுடைய பூஜையை பண்ணிட்டு தான் நான் கோயிலுக்கு அனுப்பி வைப்போமா. நீ போலீஸ் ஆகணும்னு தான் இவ்வளவு கஷ்டப்படுற. அத ஆத்தா கிட்ட வேண்டிக்கோ, கண்டிப்பா நிறைவேற்றுவா. இருமா. பேபியோட கனவு. நான் நல்ல மருமகள் ஆகணுங்கிறது என் அத்தையோட ஆசை. இது எல்லாத்தையும் நீ தான் நிறைவேற்றி வைக்கணும். எங்களை கைவிட்டுறாத தாயே. சரிங்க, நான் வரேன். நீ வேண்டினது கண்டிப்பா நிறைவேறுமா. போயிட்டு வாமா. ஏன் அவள் பேபி உள்ள வந்த? அது இது உள்ள முள்ளு இருந்துச்சு அதான். எப்படி முள்ள வந்துச்சு? அவள் பேபி இத்தனை முள்ள இருக்குது. ஐயோ ரத்தம் வருது பாரு அவள் பேபி. ரவுடி பேபி, இந்த மாதிரி கிராமத்துல முள்ளு எல்லாம் சகஜம். ஆனா நேத்திங்கெல்லாம் முள்ளு இல்லையே, இன்னைக்கு மட்டும் எப்படி வந்துச்சு? இப்ப என்ன பண்றது? சத்யாவுக்கு வச்ச முள்ளுல இவன் வந்து மாட்டிக்கிட்டான். நல்ல வேலை ரவுடி பேபி, நீ இது மேல விழல. விழுந்திருந்தா உடம்பு முழுக்க முள்ளு குத்திருக்கும். ஏன் அவள் பேபி இப்படி பண்ற? சரி வா, சரி வா போலாம். நீ பிராக்டிஸ் பண்ணலையா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், வா நீ வா. தெரியல அவள் பேபி, நான் பார்த்தப்போ கீழே விழுந்து ஒஞ்சி கந்தது. எப்படி தானா விழும்? ஒருவேளை பூனை தட்டி விட்டுருக்குமோ? ஒரு பூனை இல்ல, 2 பூனை இல்ல சித்தி. ரவுடி பேபி, ரவுடி பேபி அழாத. நான் எனக்கு எவ்வளவு ஆசையா வாங்கி வந்தேன் தெரியுமா அவள் பேபி. சேர்த்துக்குவே மாட்டேன்னு சொன்ன வாத்தியாராண்டு என்ன நிரூபிச்சப்போ கிடைச்ச கிஃப்ட் தான் அவள் பேபி. அந்த மண்ணை மிதிக்கிறதுக்கு அத்தனை சக்தியும் குத்தது நம்ம காதல் தான் தெரியுமா. அதுக்கு அடையாளமா தான் நான் இந்த பொம்மையை வச்சிருந்தேன். இத பாக்குறப்பெல்லாம் எனக்கு ஞாபகம் தான் வரும் அவள் பேபி.
இப்ப அதுவே உடஞ்சிச்சு. ரோடி பேபி ப்ளீஸ் அழாத ரோடி பேபி. ரோடி பேபி அழடி, என்கிட்டயா சவால் விடுற? சொன்ன கேளு. ரோடி பேபி நீ ஒண்ணும் வேணும்னு உடைக்கலையே, அதுவா எப்படியோ உடைஞ்சிருச்சு. அதுக்கு நாம என்ன பண்றது? ப்ளீஸ் ரோடி பேபி அழாத. சரி சரி, இப்ப என்ன உனக்கு இந்த பொம்மை வேணும் அவ்வளவுதானே? இதே மாதிரி சேம் பொம்மையை நான் உனக்கு செஞ்சு கொண்டு வரேன். இல்ல அமுல் பேபி, எத்தனை பொம்மை செஞ்சாலும் இந்த பொம்மை மாதிரி வராது. இது சாமிக்கு சிலை செஞ்ச மீதி மண்ணுல செஞ்சது அமுல் பேபி. நான் மண்ணை மிச்சதுக்கு காணிக்கையா அந்த சிலை செஞ்ச ஒரு குத்த பொம்மை. இனி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருமா சொல்லு? போச்சு, எல்லாமே போச்சு அமுல் பேபி. ரோடி பேபி இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. இந்த பொம்மையை நீ எவ்வளவு ஆசை கொண்டு வந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப அது உடைஞ்சு போச்சு. என்ன பண்றது? அமுல் பேபி, நீ இந்த பொம்மைய பார்த்துட்டு இதே மாதிரி கோல்டு மெடல் வாங்குற போலீஸ் ஃபங்க்ஷன்ல நான் இந்த யூனிஃபார்ம்லயும் நீ கோட்டு சூட்லயும் இருக்கலாம்னு சொன்னல. எப்படியோ காயம் ஆயிடுச்சு, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு முதல்ல பாருங்க. கையை காமி. ஐயோ, அந்த கையை காமி. காயத்தை பார்த்தா விஷம் முள்ளு மாதிரி எனக்கு தெரியுது. என்ன பெரியமா சொல்றீங்க? சாதாரண முள்ளா இருந்தா இப்படி வீங்காது. விஷம் முள்ளா? என்ன சொல்றீங்க அத்தை? சௌமியா, சீக்கிரம் போய் சிரியா நங்கை இலையில சாறு புழிஞ்சு எடுத்துட்டு வாமா. சரி பெரியமா. சத்யா, கொஞ்சம் எருக்கஞ்செடி உடைச்சிட்டு வாமா. என்ன பிரபு, நீ என்ன சின்ன குழந்தையா? இந்த வயசுல போய் முள்ளெல்லாம் குத்திக்கிட்டு வர? குடும்பம் கொஞ்சம் பொறுத்துக்க பிரபு. அந்த கையை கொடு. இத குடி. இன்னும் கொஞ்சம் தான் குடிச்சிருப்பா, விஷம் முறிஞ்சிரும். பாத்து நேத்தே முள்ளு குத்தி இருக்கு, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? அது ஒண்ணு இல்ல பெரியமா. வீக்கம் இப்படி இருக்குன்னா விஷம் உள்ள இருக்குன்னு அர்த்தம். கை அதிகமா வலிக்குமே பிரபு. இங்க பாரு, நான் வருத்தப்படுவேன்னு நீ என்கிட்ட மறைக்காத. சாறு விட்டுருக்கேன், 2-3 நாள்ல சரியாயிடும். போ, போய் ரெஸ்ட் எடு. பெரியமா எனக்கு ஒண்ணு இல்ல பெரியமா. போன்னு சொல்றேன்ல, போ ரெஸ்ட் எடு. அமுல் பேபி, ஒரு பக்கம் வருத்தம் இருந்தா கூட இன்னொரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. என்ன சொல்ற அனிதா? இப்ப கை இருக்கிற வீக்கத்துல 2-3 நாளைக்கு பிரபுவால கம்பை எடுத்து சுத்தவே முடியாது. அந்த மாடசாமி ஏற்கனவே கம்பு சுத்துறதுல வில்லாதி வில்லன்னு பேசிக்கிறாங்க. ஒருவேளை
அவன்கிட்ட மோதி பிரபு தோத்துட்டா சத்யா ஸ்ட்ரைட்டா மாடசாமியோட வீட்டுக்கு வேலைக்காரியா போயிடுவான்ல. ஆமா அனிதா, நீ கரெக்டா சொல்ற. அப்புறம் அவளால போலீஸ் ட்ரைனிங் எடுக்க முடியாது, கோல்டு மெடல் வாங்கி உள்ளூர்ல ஏஎஸ்ஐ போஸ்டும் வாங்க முடியாது. ஏ சத்யா, நீ பெரியம்மா கிட்ட நல்ல மருமகளாகிறதுக்கு ஆசைப்பட்ட. ஆனா கடைசியில மாடசாமி கிட்ட நல்ல வேலைக்காரியாக போற. உன் தகுதிக்கு நீ இருக்க வேண்டிய இடம் அதுதாண்டி. நான் என் அமுல் பேபி கனவை எப்படியாவது நிறைவேற்றி ஆகணும் அத்தை. அதான் அப்படி செஞ்சேன். பிரபு சிலம்பு சண்டையில தோத்துட்டா சத்யா உன் வீட்டுல வேலை செய்வான். கொஞ்சம் பொறுத்துக்க பிரபு. செல்வி, போட்டியில பிரபு தோத்துட்டா சத்யா போலீஸ் ஆக முடியாது. சத்யாவோட கனவு நிறைவேறணும்னா இந்த போட்டி நடக்க கூடாது. அந்த மாடசாமி எங்க இருக்கான்? அம்மா, எதுக்குமா? இந்த சிலம்பு போட்டி வேண்டான்னு அவன்கிட்ட கேட்க போறேன். மா, அவன்கிட்ட எல்லாம் போய் என்ன அவன் முன்னாடி எல்லாம் நான் நிக்கணுமான்னு யோசிக்கிறியா? பிரபு சத்யா மேல இருக்கிற பாசத்துக்கு முன்னாடி என் சுய கௌரவம் ஒண்ணும் பெருசு இல்ல. வா போலாம். சின்ன வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க வாங்க. என்ன விஷயம்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இனி உங்ககிட்ட வாய் பேச்சலாம் கிடையாது. போட்டியில உங்க பையன் கூட கைதான் பேசும். போங்க, சிலம்பு சண்டையில மீட் பண்ணலாம். அந்த சண்டையை பத்தி தான் பேச வந்திருக்கேன். சொன்னதை நிறைவேற்றிட்டேன். என் வேண்டுதல் நீதான் நிறைவேற்றணும். ரொடி பேபி எப்படியா ஜெயிக்கவே விநாயகரப்பா. எது சண்டை வேண்டாமா? அப்புறம் எதுக்கு வீரப்பா சவால் விட்டீங்க? என்ன தோத்துருவோம்னு பயமா? என் மகன் பிரபு தோக்க மாட்டான். ஆனா அவன் கையில இப்ப அடிபட்டிருக்கு. அதான் சொல்றேன், சிலம்பு சண்டையை நிறுத்திடலாம். அதெல்லாம் முடியாது. சண்டைன்னா சண்டை தான். சிலம்பும் போட்டி நடந்தே தீரும். உங்க மகன் என்கிட்ட தோக்கிறது உறுதி. உங்க மருமகன் என் வீட்டு வேலைக்காரியா வரதான் போறான். நீ நினைக்கிறது நடக்கவே நடக்காது.
இதே மாதிரி உன் கை அடிபட்டிருந்தா கூட போட்டியை நடத்தியே ஆகணும்னு உன்ன மாதிரி நான் கேவலமா பேசியிருக்க மாட்டேன். அவன் சொன்னதை இன்னுமா நினைச்சிட்டு இருக்கீங்க? யார் கால்ல யார் விழுறது? சொன்ன அவன் நாக்க அங்கேயே அறுத்து எரிஞ்சிருப்பேன். நீங்க சொன்னதுனால விட்டுட்டேன். வள்ளி கத்துனா யோசிக்கலாம். இவன் கத்துறதையெல்லாம் நீங்க திரும்பி கூட பார்க்க வேண்டாமா? வாங்கம்மா, வந்து படுங்க. செல்வி, மா, நாளைக்கு திருவிழால சிலம்பு போட்டிக்கு முன்னாடி ஊர் பெரியவங்களையும் மாடசாமியையும் நான் கூப்பிட்டேன்னு வர சொல்லு. என்னம்மா சொல்றீங்க?